சாமி சிலைகள், விக்கிரகங்களுக்கு, லிங்கங்களுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? சிற்பங்களில் காலமெல்லாம் அழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களில் ஆண், பெண், அலி என்று இருப்பது போலவே கற்களிலும் ஆண்கள், பெண்கள், அலிகள் என்றெல்லாம் உண்டு. அலிகள் அவ்வளவாக பயன்படுத்துவது கிடையாது. பதுமை செய்வது போன்ற சிலவற்றுக்கு மட்டுமே அந்த அலிகளை பயன்படுத்துவார்கள். ஆண்கள் தான் முக்கியமாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இந்த கற்களுக்கு செதுக்கி செதுக்கி உயிரூட்டம் கொடுக்கிறார்கள். இந்த கற்கள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வஸ்து. இதற்கு இயற்கையோடு இயற்கை, கல் என்பதும் இயற்கை, தர்பை என்பதும் இயற்கை. இந்த தர்பையால் தான் கும்பாபிஷேகத்தின் போது இறைவனுடைய சிற்பத்தை தீண்டுகிறோம். அதன் மூலம் அதற்கு ஒரு உயிர்ப்பு சக்தியை கொடுக்கிறோம். இதேபோல் அபிஷேகங்கள் செய்யும் போதும் இறைவனுடைய அழைப்பு கூடுகிறது. பால் அபிஷேகம் என்றால் ஒரு அழைப்பு, தேன் அபிஷேகம் என்றால் ஒன்று, பஞ்சாமிர்தம் என்றால் ஒரு அழைப்பு என்று உண்டு. பொதுவாக இறைவனை எவ்வாறு பார்க்கிறோம்? சில நேரம் நண்பனாக பார்க்கிறோம், சில நேரத்தில் தாய் தந்தையாக பார்க்கிறோம். அதனால்தான் நமக்கு கிடைப்பதை இறைவனுக்கு கொடுத்துவிட்டு நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் எந்தெந்த பருவத்தில் என்னென்ன கிடைக்கிறதோ அதை வைத்து இயற்கையோடு இயற்கையாக வழிபடுகிறோம். ஆகையால் அபிஷேகங்களுக்கு தனி சக்தி உண்டு. அதனால் இறையாற்றல் கூடும். ஆண்டவனுக்கு உரிய ஆராதனைகளுள் 16 வகை உபசாரங்கள் முக்கியமானவை என்கின்றன ஆகமங்கள். அவற்றுள்ளும் அபிஷேகமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழில் திருமுழுக்கு என்று கூறப்படும் அபிஷேகத்துக்கு நம் முன்னோர் 26 வகை திரவியங்களை பயன்படுத்தினார்கள். காலப்போக்கில் அது 18 ஆகி தற்போது பெரும்பாலான கோயில்களில் 12 வகை திரவியங்களை கொண்டே அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த திரவியங்கள் எள், எண்ணெய், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பழரசம், இளநீர், சந்தனம், சுத்த ஜலம் என்ற வரிசையில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் வழக்கம் பெரும்பாலான கோயில்களில் உள்ளது.